காய்ஸ் டிவி எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ பில்டிங் வேலை பார்க்கறதுனால டிவி எடுக்காதுன்ட்டாரு. சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. சரி என்னன்றதை ஒன்றும் கேட்க முடியாது. அதனால் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போடலான்னு இருக்கிறேன். அப்புறம் என்னத்தோட சேலஞ்ச் 10 பேஜ் வாசிக்கணும்ல, அந்த பேஜ் டைவில் வாசிக்கலான்னு இருக்கேன். மஞ்சனை வரைக்கும் காய்ஸ் மஞ்சனை வந்துட்டாரு. மஞ்சனை போய் கீழே போய் கூப்பிட்டு வர போகிறேன். அவருக்கு ரூம் ஆல்ரெடி போட்டாச்சுல, 2 வருஷம் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். இப்போ கீழே வந்துட்டார பக்கத்தில் போய் கூப்பிட்டு வர போகிறேன். மஞ்சனை வந்துட்டார். இப்போ பார்க்கிங்க்கு இடம் கேட்டிருக்கு. அங்கே தான் நிற்க போகிறா தான் நம்ம ஹோட்டலு. அவர் பாருங்க ஒரு ஆட்டோக்காரரு அங்கே இருந்து பார்த்தா தெரியும். அவர் என்னென்னா இன்ஜின்ஜாக நகர்த்துறாரு. வண்டி ரிவர்ஸ் போடவே விட மாட்டேங்கிறார். மஞ்சள் டென்ஷன், நானே டென்ஷன் ஆகிட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். சரி இப்போ நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட போகிறோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஏதாச்சும் நல்ல ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கணும். மஞ்சள் என்ன பர்ஸ் இருக்கா? ஆதார் கார்டு வேணுமா? கிளம்பிடுவீங்களா? இல்லைனாலும் ஆதார். சரி ஓகே, என்னோடது கொடுத்துட்டேன். உங்களுக்கு தான் வேணுங்கிறாங்க. ஓகே, என்ன காலையில கூட போங்க. மஞ்சள் வெல்கம் டு தி பேலஸ். அவர் குளிச்சுட்டு கிளம்புகிறாரு. காலையில் கூட கிளம்புங்க நேரமே. நான் நல்லா மதுரைக்கு வந்தோமா, கறி தோசை சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். கொசு மஞ்சள் குளிச்சிட்டாரு. மணி 7:52 ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டலாக கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு போண்டா வச்சுருந்தேன், சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்டு பாருங்கள். குட்டி போண்டா, மினியேச்சர் போண்டா. கீழே ஆப்போசிட் கடையில் தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே போடுவேன். ஒன்று ஒரு ரூபா. இது ஒரு கடல மாவாட்டை வச்சு கொடுத்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போலாம் ரேட்டு இது எத்தனை? 6 ஒரு 2ல் 3, 4ல் 2, 1ல் 3, 30 ரூபா தான். டிவி தான் ஓடல. ஹீட்ரு ஒர்க் ஆச்சா? பரவாயில்ல காய்ஸ், ஹீட்ரு ஒர்க் ஆகுது. ஏசி ஒர்க் ஆகுது. நம்ம குளிர் ஒத்துக்காது. போகலான்னு இருக்கிறேன். சுவெல்லாம் எடுத்துட்டு ஏனாச்சு அம்மன். அப்படியே கிளம்புறீங்களா? ஐயோ, மஞ்சனை அப்படியே சாப்பிட்டு கிளம்புறாரு. தூங்கவே இல்லை பாவம் மனுஷன். பஸ்ஸில் என்னாச்சும் போகிறப்ப இருக்கும். ரேபிடோ புக் பண்ணிடுறீங்களா? பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. வேறு கடை பார்க்குறேன். இங்கே டேக்அவே மட்டும்தான் போல. ஹோட்டல் பாரதி சூப்பரோ ஹோட்டலோ சூப்பரா. அண்ணா நகர் மகிழ்ச்சிரே. வேறு ஏதாச்சும் பார்க்குறோம் நடந்து போய். அப்படியே தண்ணி வண்டியில் வந்துடலாம் கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க. வேறு ஏதாச்சும் ஹோட்டல் மட்டும்தான் பார்க்குறோம். ரொம்ப தூரம் போகிறதுக்கு ஐடியா இல்லை. வடக்கடையெல்லாம் சூடாக போட்டு வைக்கிறாங்க. மஞ்சள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கிட்டு போய் பார்ப்போங்களா? இங்கே ஏதோ சப்பாத்தி கார்னர்னு ஒரு கடை இருக்குது. ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம். வேறு அண்ணனுக்கு இதை பார்த்தோன்னே குஷி ஆயிடுச்சு. நம்ம கடை அப்படிங்கிறாரு. அது நம்ம கடை இல்லைன்னா மது உடலுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. யாருமே கேட்க மாட்டேருக்காங்க. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு கடையும் கிடைக்க மாட்டேருக்கு. போகிற வழியில் பட்டர்பன் கடை ஒன்று பார்த்தேன். அந்த பட்டர்பன் சாப்பிட்டு பார்ப்போம். அது ஒரு வீடியோவை போடுவோம். சில்லி கடை இருக்குது. அதான் ஆட்டோக்காரர் பார்த்தீங்கன்னா போலீஸ் சைரன் வச்சுக்கிட்டு போகிறோம். அவரை பிடிங்க சார்.
காய்ஸ் 1/2 மணி நேரம் நடக்கும். இன்னும் ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிக்கல. தெரு கோடிக்கே வந்துடும். ரோனா டெக்டைல்ஸ் இந்த கடையில் ட்ராக்கு ட்ரௌசர்லாம் இருக்குது. ட்ரௌசர் வாங்கணும். நாளைக்கு ரன்னிங் போக போகிறேன். ஒரு மெஸ் இருக்குது. எம் சாம்பார் சாதம், லெமன் சாதம், எம்ஆர் மெஸ்ஸுன்னு ரொம்ப நேரம் நடந்த ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். எல்லாமே சீப்பாக போட்டிருக்கு. சிக்கன் ஈரல் கிரேவி 25 ரூபா, கூட்டு 10 ரூபா, சாப்பாடு 60 ரூபா. இட்லியும் சிக்கன் ஈரல் இட்லி சிக்கன் ஈரல் இருக்காமா. வெண்பொங்கல் பெண்பொங்கல் சாப்பிட்றதான் பார்க்கலாம். பார்சல் தான் போல். ரூமுக்கு வாங்கிட்டு போயிடுவோம். அங்கேயா? அந்த கடையாம்மா? 2 கடை வேறு வேறையா? ஈரல் குழம்பு தானே? இங்கே வந்து கேட்டேன். அந்த பக்கத்து கடையில் அந்த பக்கத்து கடையில் சாப்பாடு இல்லை, அதுவும் டேக் அவே ஹோட்டல் தான். அதனால் நிறைய கட்டிட்டு அடுத்த ஹோட்டல் தேடி போயிட்டு வந்தாச்சு. மேப் போடுங்கண்ணா. நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமான்னு தெரியல. நடந்து போயிட்டே இருக்கிறோம். காய்ஸ் அங்கே உட்காந்து சாப்பிட்ற இடம் இல்லாதனால இப்போ அங்கேயும் தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். 3 பார் இருக்குது. ஆனால் 3 ஹோட்டல் இல்லை. எல்லாம் டேக்அவே ஹோட்டல் தான் இருக்குது. மட்டும் வரலன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம தான் இங்கே போனோமா, நேராக அந்த கடையில் போய் ஆளுக்கு 4 இட்லியே வாங்கணுமா, பக்கத்தில் சில்லியே வாங்கணுமா, அப்புறம் ஆன்லைனில் போட்டுருவேன் போடு. நீ மண்மார்க் அரிசி ஐயன் தட்டு இட்லி கடை இருக்கு. இப்போ வந்து மெயினான ஏரியாவுக்கு வந்துட்டோம். அந்த ஏரியா கொஞ்சம் பாருங்கள். எல்லா பக்கம் கடை தாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது. என்ன கமுதி பால் கடையா? கழுத பால் கடைன்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட்டு இங்கிட்டு போமா? இங்கிட்டு போவோம். அப்படியே தான் இருக்கு. சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு போட்டாங்கன்னா பரவாயில்ல. திடீர்னு என்னை விட்டு வந்து ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டாரு. விசாலம் காஃபி பார் ஹோட்டல். அண்ணா எங்கே இருக்குது? ரெண்டுமே சாப்பிடுவோம். பன்ரோட்டா வேணாம். நாங்கள் பார்சல் தான் போல். உட்காந்து சாப்பிட முடியாது. அவர் கொத்து பரோட்டா சொல்லியிருக்கிறாரு. நான் 3 இட்லி ஒரு கடைக்கு சொல்லியிருக்கிறேன். பசிக்குது, ரொம்ப பசிக்குது. நாலாவது இட்லி சாப்பிட்டு மஞ்சள் நினைப்பாருங்க. 1வது காத்திருந்து காலங்கள் போய்கிட்டு இருக்கு. முட்டை முடிஞ்சு வச்சு முட்டை முடிஞ்சனாலும் முட்டை வாங்க போயிருக்கிறாங்க. கொத்து பரோட்டா போடுறதுக்கு நான் ஒரு கடைக்கு கேட்டேன். அதுக்கு வாங்க போயிருக்கிறாங்க முட்டை. 5வது இட்லி முட்டை வந்துடுச்சு போல. கொத்துற சவுண்டு கேட்குது. புளிச்சட்னி தாங்க இங்கே அல்டிமேட்டு. 5 கொத்து கடைசியாக வந்துடுச்சு ஃபைனலி. இன்னும் நமக்கு ஒரு கலக்கினா கொஞ்சம் வைங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்ல போகிறார். எப்படின்னா இருக்குது டேஸ்ட்டு? இட்லி மாஸ். இட்லி செம்மையாக இருக்குது. அது புளிச்சட்னிக்கும் சாம்பாருக்கும் தேங்காய் சட்னி அவ்வளோ நல்லா எனக்கு டேஸ்ட்டு எதுவும் இல்லை. புளிச்சட்னி தான் விட்டு அடிச்சு தட்டிக்கிட்டு இருக்கேன். பரோட்டா ஓகே, ஜஸ்ட் ஓகே. அக்கா குருமா இருக்காங்க பரோட்டாங்க. கைஸ் பரோட்டா குருமா வித்தியாசமாக இருக்குது. சட்னின்னு நினச்சிட்டோம்னாங்க. அது வந்து இது வந்து வெஜ்ஜு குருமா, இது வந்து கார குருமா.
செம்மையாக இருக்குது. மஞ்சள் ஆம்லெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆம்லெட்டு. விசாலா மெஸ்ஸில் சாப்பிட்டாச்சு. ஜம்முன்னு இருந்துச்சு. 170 ரூபா. 5 இட்லி, ஒரு குழம்பு கலக்கி, ஒரு ஆஃப் பாயிலு, ஒரு கொத்து புரோட்டா எல்லாம் 120 தான். செமையாக இருந்துச்சு. இட்லி தான் மாஸ் அல்டிமேட்டு. வீட்டில் செஞ்ச இட்லி மாதிரியே இருந்துச்சு கைஸ். ஃபுல்லாக சாப்பிட்டேன். அது அந்த புளி சட்னி தான் செமையாக இருந்துச்சு தேங்காய் சட்னியோட. மஞ்சள் இப்போ கிளம்புறாரு, ஊருக்கு போகிறாரு கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கு? என்னமோ எழுதியிருக்குன்னு தெரியுதா, நான் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. கண்ணு மயமேங்குது எனக்கு மயமேன்னு தான் தெரியுது. புக் பண்ணி விடுறேன், கொடுங்க போனேன். உங்கள் ஆப்பில் இருக்கா பாருங்க. வீட்டு புட்டு இருக்குது. பார்த்தேன். புட்டா மதுரையில் எல்லாமே சாப்பாடாக இருக்குண்ணா. அங்கே பார்த்தா பட்டர் பன்னு இருக்குது, சில்லி கடை இருக்குது. என்னை எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் இதில் இது சேர்த்து விடுங்க. அப்போனா தான் இன்னும் நிறையா வீடியோ போடுவேன். பார்த்துங்க. வாழைப்பழம் இருக்குது, 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போவோமா? வாழைப்பழம் சாப்பிட்றீங்களாண்ணா? இவ்வளோ 2 வாங்கிக்கிறேன். அண்ணா செவ்வாழை ஒரு 2. எவ்வளோண்ணா? என்ன ரேபிட்டோ புக் பண்ணிட்டார். வந்துடுறாங்கண்ணா ரேபிட்டோ டக்குன்னு. உங்களை ஏற்றி விட்டு மெடிக்கலில் போயிட்டு ஒரு டெட்டால் சுத்தமாக இருக்கணும். ஒரு டெட்டாலு, ஒரு சோப்பு இது வாங்க போகிறேன். ஐயோ மஞ்சனுக்கு வண்டி வந்துடுச்சு. மஞ்சள் போயிட்டாரு. அப்புறம் வந்து மெடிக்கலில் போய் ஒரு டெட்டாலு, க்ளீனாக சுத்தமாக இருக்கணும்ல, டெட்டாலு, ஒரு சிந்தால் சோப்பு இதெல்லாம் வாங்கலான்னு போனேன். அந்த மெடிக்கல் பார்த்தீங்கன்னா லைஃப் பாய் தான் 10 ரூபா இருக்குன்ட்டாங்க. அப்புறம் தேடிக்கிட்டே போனேன். சரி நம்ம சிந்தால் தானே போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் ஹிமாலய லிப்பாம் வாங்கலான்னு போனேன். ஒரு கடை கேட்டேன், இல்லை. அப்புறம் இன்னொரு மெடிக்கலில் வந்தேன். அங்கே பார்த்தா ஒரு கேர்ள் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு லிப்பாம் தான் வாங்கலான்னு போனேன். பவுட்ரு வாங்கிட்டேன், வாங்கிட்டேன், தேங்காய் எண்ணெய் 20 ரூபா தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டேன், 10 ரூபா சிந்தால் சோப்பு வாங்கிட்டேன். ஓகே பரவாயில்ல. நாளை இன்று ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். 2 பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், செவ்வாழை பழம். மதுரை எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பாய் பாய் செல்வன் ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.